பக்கத்துல தட்டிய உளுப்பிய சொல்லுங்க, நாங்க கொஞ்சம் வேற மாதிரி. ஆமென். நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன். எவன் குத்தத்தையும் நான் உட்கார்ந்து ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டேன். யாரை குறிச்சி நான் என்ன பண்ண மாட்டேன். யார் வீட்டு கதையும் என் வீட்டுக்குள்ள ஓடாது. யாரை பத்தி இந்த லாபம் பேசாது. ரொம்ப கஷ்டமானது சொல்றோமோ. நமக்கு டைம் பாஸே என்னதான், எதையாச்சும் பேசணும், யாரையாச்சும் பேசணும். அடுத்தவன் புண்ணுல குத்துறதுக்கு நமக்கு ஒரு சுகம் வருமே பார்க்கணும். அடுத்தவன் புண்ணுல நம்ம புண்ணை பக்கத்திலே வர விட மாட்டோம். மற்றவன் புண்ணு இதுன்னா ரொம்ப வலிக்குதா, எந்திரிச்சு வேலை பாரு. எப்படி என்ன உனக்குன்னு அப்படின்னு தலைவலி, வேலை பாரு வேலை பாரு. தலைவலியும் வயிற்றுவலியும் அவனுக்கு தான் வந்தாதான் தெரியும். சொல்லுங்க பார்ப்போம். நாங்க டோட்டலா வேற மாதிரி மாறணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். நல்ல கையை தட்டி பிரைஸ் லோ ஹalleluya நல்ல சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். One, two, கோர சொல்ல மாட்டேன், மத்தவங்க தலையில கொட்ட மாட்டேன் ப்ரோ. சொல்லு சொல்ல மத்தவன் மத்தவெல்லாம் தப்பு, நியாயம் தீர்க்கும் மூலி செய்ய மாட்டேன் ப்ரோ. தூக்குவன் ப்ரோ. சொல்லு பாப்போம், கீழே விழுந்தா தூக்குவன் ப்ரோ. நாங்க நாங்க வேற மாதிரி, நாங்க வேற மாதிரி, வேற மாதிரி ப்ரோ, வேற மாதிரி. நாங்க வேற மாதிரி, நாங்க இயேசு மாதிரி ப்ரோ. ஹல்லேலூயா. வேற மாதிரி எப்படி? 5 வருஷமா ஒரே மாதிரி தான் இருக்கிற நீ. வேற மாதிரினா கிரியைகள் அதுதான். ஆராதனை மாறணும், அதுக்குன்னு அப்படி இல்லை. ஆவியானவரை ஆராதிப்பதில் ஒரு பயபக்தியோட சந்தோஷத்தோட களிப்போட ஆராதிக்கணும், அது வேற மாதிரி. ஆமே. உனக்கு நேரம் மூன்றவனை பார்த்து கூட நீ ஸ்மைல் பேசல, அது வேற மாதிரி. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே. உன் கழுத்தாலும் நீ எதிர்த்து நிக்காம இறங்கி போறது வேற மாதிரி. கைய தட்டி ஆமே. எத்தனை சொல்றீங்க? இயேசு மாதிரி, இயேசு மாதிரி. எங்க அப்பா மாதிரி நான் தெரியுமில்ல. எங்க அப்பா அன்னைக்கு 2 பேரை போட்டாரு, நாங்க 4 பேரை போடுவோம். அப்படியா? சில நேரம் நம்ம யாருன்ற காட்டுதோம். நான் யார் தெரியுமில்ல, நாங்க ஸ்கூல் படிக்கும்போது பாத்ரூம்ல அருவா போட்டுட்டு கீழே எழுதி வச்சிருவான் அப்படின்னு எழுதி வச்சிருவோம். எது நமக்குன்னு ஒரு வருது பாரு, ஊருக்காரன் வச்சிருக்கான் பாரு ஒரு ஜா. அத இன்னொருத்த பக்கத்துல வந்து அவர் வந்து நின்று என்ன பண்ணுவாரு, டேய் நாங்க இப்படி இல்ல, இப்படியே மாத்தி 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 எழுதி. இப்ப அவன் ஒவ்வொரு கரையை பார்த்து ஒதுங்கிட்டான். இதெல்லாம் சும்மா கொஞ்ச நாளைக்கு. ஆமே. அதை போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இப்பதான் தெரியுது, அடாப்பு ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் என்னது குப்பை. எத்தனை சொல்றீங்க? எத்தனை சொல்றீங்க குப்பை? நம்ம பத்திரிக்கையில போடுவோம், இறந்து போன தாத்தா பாக்கியராஜ் லேட் அப்படின்னு ஒரு சொல்லி ஒரு லாஸ்ட் ஒரு ஃபினிஷ் முடியும் பாரு. ஆண்டர் பாப்பார், இதை நான் ஆசீர்வதிக்கணுமா இல்லை உன் தாத்தாவை ஆசீர்வதிக்கட்டுமா? வேற மாதிரின்னா வெறும் மியூசிக்க போட்டு பாடினா வேற மாதிரி இல்ல, இதுதான் வேற மாதிரி. ஆமே. பாட்டெல்லாம் வேற மாதிரி வேற மாதிரின்னு பாடிக்கிட்டு அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு முன்னோர்களை கனப்படுத்த வருது. முன்னோருக்கு பின்னாடி ஒண்ணு போட்டு விடுத ஜாதி வரவே கூடாது. என்கிட்ட தானே கொண்டு வரீங்க பலிபடத்துல இன்விடேஷன் வைக்க பாக்குறேன். ஆமே. எந்த இன்விடேஷன்லையும் எது வரக்கூடாது. ஓ மை காட், இது
சரி, ஏன் இதை சொல்றேன்னா, நம்ம பாட்டுக்கு மட்டும் வெறும் அதனால வந்து என்டர்டைன்மெண்ட் பாட்டா மாறிடும். எத்தனை பேர் புரியுது? நம்ம என்டர்டைன்மெண்டா பாட வரல, உள்ளான ஆத்மாவுக்குள்ள இருந்து பாடணும். அல்லேலூயா. நல்ல கையை தட்டி அப்படி உணர்ந்து நல்ல நல்ல ஆடி ஆண்டவர் துதிக்க போகிறோம். சேர்ந்து கை தட்டுவோமே. எல்லாம் பண்ணுவோமா? 1 2 3 4. கோர சொல்ல குத்தம் சொல்ல மாட்டேன், மத்தவங்க தலையில கொட்ட மாட்டேன் ப்ரோ. நான் மட்டும் ரைட்டு, பக்கத்து வீட்டுக்காரன் தப்பு, நியாயம் தீர்க்கும் ஊழியத்தை செய்ய மாட்டேன் ப்ரோ. மறுபடியும் கோர சொல்ல மாட்டேன், நான் குத்தம் எல்லாத்திலையும் குத்தம் கண்டுபிடிக்கிறது. ஆமென். நான் மட்டும் மத்த சபை நியாயம் தீர்க்கும் ஊழியத்தை கீழ விழுந்தா தூக்குவேன் ப்ரோ. இயேசுவின் ஊழியத்தை செய்வேன் ப்ரோ. குனி இயேசுவின் நாங்க வேற மாதிரி. நாங்க வேற மாதிரி, நாங்க வேற மாதிரி ப்ரோ. வேற மாதிரி ப்ரோ, நாங்க வேற மாதிரி ப்ரோ, நாங்க வேற மாதிரி ப்ரோ. நல்ல ஆசையா, நல்ல சந்தோஷமா சத்துருவ கண்டு அடிப்பேன் ப்ரோ. சொல்லுங்க பாபு. பின் செல்ல மாட்டேன். இயேசுவின் நாமத்தில் நாங்க வேற மாதிரி, நாங்க வேற மாதிரி, நாங்க வேற மாதிரி ப்ரோ. வேற மாதிரி நாங்க வேற மாதிரி ப்ரோ, நாங்க வேற மாதிரி ப்ரோ. Praise Lord. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரூத்தினுடைய சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆமென். ரூத் அந்த வேதத்தில் காணப்பட புத்தகத்தினுடைய சம்பவம், அதை கொஞ்சம் அப்படியே நான் வேகமாக சொல்லிட்டு அதில் ஆண்டவர் என்னோட குறிப்பிட்டு பேசின வார்த்தையை மட்டும் நான் உங்களுக்காக சொல்லிவிட்டு நான் கடந்து போக விரும்புகிறேன். ஆமென். நகோமி உடைய கணவர் மரித்து போகிறாரு. 2 பிள்ளைகள், 2 குமாரர்கள். அவர்களுக்கு மோவாப் தேசத்திலிருந்து நகோமி பெண் எடுக்கிறாங்க. மோவாப் தேசம் வந்து தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது, தேவனை அறியாத, தேவனை அறிந்தும் பாவத்துக்கு நேராய் போன ஜனம் தான் மோவாப் தேசம். அந்த இடத்துல இருந்தா பெண் எடுத்து நகோமி தன்னுடைய மகன்களுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கறாங்க. 10 வருட காலங்கள் போன பிறகு எப்படி நகோமியுடைய கணவர் மரித்தாரோ அதே போல 10 வருடங்கள் கழித்து நகோமியினுடைய 2 குமாரர்கள் என்ன ஆகுறாங்க? மரித்து போகிறாங்க. இழப்புக்கு மேல இழப்பு, இழப்புக்கு மேல இழப்பாய் வந்து கொண்டிருந்தன நகோமியினுடைய உள்ளம் உடைய ஆரம்பிக்கிறது. நகோமி தன் 2 மருமகளை பார்த்து சொல்லுகிறாங்க, 2 பேரையும் அழைக்கிறாங்க. அழைச்சிட்டு, நீங்க சிறு வயதா இருக்கிறீங்க, அதனால நீங்க என்ன பண்ணலாம், நீங்க மறுபடியும் உங்க தேசத்துக்கே போய் அங்கே மறுபடியும் ஒரு புதிய திருமணத்தை செய்து நீங்க சந்தோஷமா வாழலாம், என்னோட நீங்க வர தேவையில்லை என்று சொல்லும் பொழுது ஒரு மருமகள் சொல்லுகிறான், இல்ல நான் போக மாட்டேன். திரும்பவும் நகோமி சொல்லுகிறா, இல்ல நீ போய் சந்தோஷமா இரு என்று சொன்ன மாத்திரத்தில் அவள் முத்தமிட்டு தன் மாமியாரை விட்டு பிரிந்து போகிறாள்.
இரண்டாவது ரூத்தை பார்த்து சொல்றாங்க, நீயும் உன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு கடந்து போய் உனக்குரிய காரியத்தை நீ பார்த்துக்கொள் என்று சொல்லும் பொழுது ரூத் அடுத்த நேரத்தில் சொல்லுகிறா, உங்களை விட்டு பிரிந்து போக வேண்டும் என்று சொன்ன காரியத்தை குறித்து இனி நீங்க பேசவே கூடாது. கை உயர்த்தி வெக்கப்படாம வார்த்தை வர வர இது எல்லாமே ஆண்டவரோட பேசக்கூடிய வார்த்தை. இனி இந்த காரியத்தை குறித்து நீங்க என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. நீங்க எங்க போறீங்களோ நான் உங்களோட வருவேன். நீங்கள் எந்த தேவனை ஆராதிக்கிறீர்களோ நானும் அதே தேவனை ஆராதிப்பேன். உங்களை அடக்கம் பண்ணுகிற அதே இடத்துல என்னையும் அடக்கம் பண்ண வேண்டும் என்று ரூத் வைராக்கியத்தோட அன்போட நகோமியை பார்த்து சொல்லுகிறதை கண்டோட நகோமியால என்ன பண்றதுன்னே தெரியல. நகோமி சொல்றா, இனி எனக்கு ஒரு குழந்தை பிறந்து நான் உனக்கு கொடுக்க முடியுமா? முடியாது, நீ போமா, கட்டி பிடித்து கொண்டு உங்களை நான் விடவே மாட்டேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நகோமியை ரூத் பற்றி கொண்டாலாம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எஸ், அல்லேலூயா. இந்த ஆண்டு நீ தேவனை பற்றி கொள்ளுகிற ஒரு ஆண்டு. இந்த ஆண்டு உன்னை நல்ல நிலத்துல மேய்க்கிற ஒரு ஆண்டு. மேய்ப்பனுடைய குரலை கேட்டு போகிற ஆடுகளுக்கு கவலையே இல்லை. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். மேய்ப்பன் எந்த இடத்துல புல்லு இருக்கோ, எந்த இடத்துல தண்ணீர் இருக்கோ, ஒருவேளை ஆடுகளுக்கு எட்டாத உயரத்துல கிளைகள் இருந்தாலும் அதை கோல் எடுத்து தன் ஆடுகளுக்காக இறக்கி கொடுக்கிறவர் நல்ல மேய்ப்பன். ஆமென். இந்த 2018 உனக்கு நல்ல ஒரு மேய்ச்சலின் ஒரு ஆண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த 2018ல ஆரம்பத்தில் நீ ஆண்டவரை பற்றி கொண்டு இருக்கலாம், ஒருவேளை பாதியில பற்றி கொண்டு இருக்கலாம், இல்ல ஒருவேளை முடிக்கிற நேரத்துல தான் நான் ஆண்டவர் அதிகமாய் பற்றி கொண்டேன் என்று சொல்லி இருக்கலாம். எப்பவும் தேவனை நீ பற்றி கொண்டாயோ அதுல நீ நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தர் உனக்காக இன்னைக்கு ஒரு பெரிய காரியம் அவர் செய்ய போகிறார். சத்தமா அல்லேலூயா. ஆமென். ரூத் நகோமியை பற்றி கொண்டு இருக்கும் பொழுது அப்போ உடனே நகோமி இனி இந்த தேசத்தில் நம்ம என்ன பண்ண வேண்டாம், வாழ வேண்டாம், நான் மறுபடியும் என் சொந்த தேசத்துக்கு போகிறோம் என்று சொல்லி இப்பொழுது ரூத்தும் நகோமியும் 2 பேராய் புறப்பட்டு அவர்கள் தன் தேசத்துக்கு புறப்பட்டு வராங்க. புறப்பட்டு வந்தோன்னே வீட்டுக்குள்ள நடக்குது, வேகமாக சொல்லி முடிக்கிறேன். அப்போ ரூத் சொல்லுகிற மருமகள் நகோமி பார்த்து தன் மாமியாரை பார்த்து சொல்றாங்க, ஆகாரத்துக்கு ஏதாவது நான் சேகரிப்பதற்காக நான் சில கோதுமை மணிகளை வாங்கும்படி நான் என்ன பண்றேன், எங்கேயாச்சும் கிடைக்குமான்னு சொல்லி நான் பார்க்க போகிறேன்னு சொன்ன உடனே நகோமி சொல்றேன், நல்லதுமா, நீ போயிட்டு வா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். ரூத் கடந்து போகிறா. இப்போ யாரை பத்தி பேசிட்டு இருக்கேன்? மாமியார் மருமகளுக்குள்ள நடக்கிற ஒரு அழகான ஒரு ஸ்டோரி இது. ஆமென். எத்தனை பேருக்கு மாமியார் இருக்கிறாங்க? என்ன எல்லாம் பாக்கியவதியா இருப்பீங்க போல இருக்கு. 1 2 ஆண்கள் 1 அவ்வளோதானா? ஆமாம் ஆமாம். 1 2 3 4. ஆமென். பிரைஸ். எத்தனை பேருக்கு தூரமாக இருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க? பக்கத்தில் மாமியார். ஆமென். ஒரே ஒரு ஆளு தான். அல்லேலூயா. ஆமென். நம்ம சபையில் இருக்கிறவங்க எல்லாருமே ரூத்த மாதிரி இருக்கணும். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். நீங்கள் எல்லாரும் மாமியாராக மாறுவீங்க. ஆமென். நீங்கள் எல்லாரும் மாமனாராக மாறுவீங்க. ஆமென். அப்போ நீங்களும் நகோமியை போல மாறணும். கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ மாமியாரை உட்கார வைத்து ரூத்து சொல்லுகிறான், அத்தை இங்கே இருங்க, நான் போய் என்ன பண்ணிட்டு வரேன், போய் ஆகாரத்துக்குரிய காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறேன். நம்ம ஆட்கள் எப்படி, சரி டைம் இருக்காது, சொல்ல வேண்டாம். அப்போ ரூத் வேகமாக என்ன பண்ணுகிறாள், புறப்பட்டு கதிர்களை எடுக்கும்படி அவள் புறப்பட்டு போகிறாள். அவள் போகிற வேளையில ஒரு நிலத்துக்கு நேராய் அவள் கோதுமைகளை எடுக்கலாம் என்று சொல்லி போகும் பொழுது அந்த நிலம் போவாசுடைய நிலமாய் மாறினது. கையை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. போவாஸ் யார் என்று சொன்னால் ரூத்தினுடைய கணவருடைய வழியில் சொந்தக்காரர் தான் போவாஸ். அதாவது நகோமியினுடைய சொந்தக்காரர். அப்போ ரூத்தினுடைய கணவருடைய சொந்தக்காரர் போவாஸ். அப்போ அவருடைய நிலத்தில் அந்த அம்மா போய் தெரியாது, ஆனாலும் போய் என்ன பண்ணாங்க, எங்கேயாச்சும் கோதுமைனா போய் இவங்க போய் அறுக்கிறது இல்லை, கீழே கடக்கிறது எடுக்க தான் யார் போறா, ரூத் கடந்து போகிறார். அப்படி போகும் பொழுது போவாஸ் வருகிறார். புதுசாக நம்மளுடைய வயலுக்கு ஒரு பெண் வந்திருக்கிறாங்களே, யார், அதுவும் பின்னாடி நெல்லை பொறுக்கிட்டு போய் கொண்டிருக்கிறார். அப்போ சொல்லும் பொழுது இவள் நகோமியினுடைய மருமகள். உடனே போவாசனுடைய இருதயத்தில் ஒரு இரக்கம் வருகிறது. உடனே ரூத் நிலத்தில் பார்த்து சொல்லுகிறாங்க, நீ போய் உட்காருமா, உனக்காக நான் என்ன பண்ணுறேன், நான் ஆசீர்வாதங்களை தருகிறேன், இல்லை நான் இங்கே நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். உடனே வேலைக்காரரை பார்த்து போவாஸ் சொல்லுகிறார், அவளுக்காக சில கோதுமைகளை விட்டு விட்டு செல்லுங்கள். கைகளை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமென்.
எனக்கு இன்னும் நன்மை கிடைக்கலன்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க சிலரெல்லாம். எனக்கு இன்னும் ஒரு அற்புதம் கிடைக்கல. இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உனக்காக சில நன்மைகள் விடப்பட்டு தான் இந்த ஆண்டு முடியும். உனக்காக நன்மை எடுக்கப்பட்டு முடியாது. இந்த வருஷம், இந்த முடிவு உனக்காக சில நன்மைகள் விடப்பட்டிருக்கிறது. நல்ல கையை தட்டி, இந்த நன்மை வேற எவனுக்கும் போய் சேராது, உன் மடியில் வந்து சேரும். நல்ல ஆசீர்வாதமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் மடி நிறைய போகுதுன்னு சொல்லுங்க, உங்க பாக்கெட் நிறைய போகுதுன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன் களஞ்சியங்களை கர்த்தர் பரிபூர்ணமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. எஸ், உன்னை எம்டியா இந்த ஆண்டு முடிக்க விடவே மாட்டார். எனக்கு இந்த வருஷத்துல தான் நிறைய செலவு, இந்த வருஷத்துல நிறைய செலவுகள் ஆனது. நான் இந்த வருஷத்துல ஆண்டவருக்காக ஒரு மடங்கு அப்படின்னு சொல்லி நான் கடந்து போனேன். அப்போ ஆண்டவர் ஆரம்பத்தில் என்னோட பேசுகிறேன், இந்த ஆண்டு உனக்கு ரெட்டிப்பான நன்மை, பயங்கர செலவு, ஒரே வர்றது தெரியாது போகிறதும் தெரியாது. ஆண்டவர் நினச்சி, என்ன ஆண்டவரே ஒரே செலவு. ஆண்டவர் என்னோட பேசினார், ஒன்று நீ கொஞ்சம் கணக்கு போட்டு பாரு, உனக்கு ஒன்று கூட குறைஞ்சிருக்காது. ஹல்லேலூயா. நீ கொஞ்சம் கணக்கு போட்டு பார்த்தா உனக்கு ஒன்று கூட குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உங்களை பார்த்து, உனக்காக நன்மையை விடப்பட்டது. இந்த 11வது மாதத்திலையும் இந்த வரக்கூடிய 12வது மாதங்களிலையும் நீ அந்த நன்மைகளை நீ எடுத்துக்கொள்ளுவாய். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. 20 படி கோதுமை மணிகள் ரூத்தினுடைய மடியில் விழுது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை நான் முடிவில் நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. எத்தனை படி? எத்தனை படி? உங்க அறிவுக்கோ என் அறிவுக்கோ படிலாம் நமக்கு தெரியாது. 20 கையோ 20 கொஞ்சமோ 20 முறை என்ன பண்ணப்படுது ரூத்தினுடைய மடியில. இப்போ கோதுமை இப்போ கெட்டிக்கிட்டு யார் போறா வீட்டுக்கு? ரூத்து. ஆமா, கன்சீவா இருக்கிற ஆள் மாதிரி இப்போ போறாங்க ரூத்து. அப்படியே போய் மாமியார் அண்டையில போய் கொடுக்குறாங்க. உன்னை இன்னைக்கு தானே போன, எப்படி இவ்வளவு ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைத்தது? இப்படி போவாஸ் என்கிறவருடைய நிலத்துக்கு நான் போனேன், இங்க இந்த நன்மை கிடைத்தது. ஆமே. உடனே ஆவியானவர் நகோமியினுடைய இருதயத்துல பேச ஆரம்பிக்கிறார். கையை தட்டியோ கையை உயர்த்தி ஆண்டவர் மகிமைப்படுத்து. ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்திருப்பாருன்னு சொன்னா, ஆண்டவர் உன்னை முன் குறிச்சிருப்பான்னு சொன்னா, அந்த ஒரு வார்த்தையிலேயே உன் வாசல் திறக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஆண்டவர் கொடுக்குற ஒரு சின்ன பாதையிலேயே ஒரு பெரிய தரிசனத்தை வச்சிருப்பாரு. எப்படி இவ்வளோ பெரிய சர்ச்சுக்கு ஒரு சின்ன ஒரு லாக் இருக்குதோ, சின்ன திறவுகளை திறந்து உள்ள வந்தா இவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆமே. அதே போல நீ போகிற பாதை சின்ன பாதையா தான் இருக்கும், உனக்கு கிடைக்கிற வழி சின்ன வழியா தான் இருக்கும். ஆனா அதற்குள் பிரவேசிக்கும் பொழுது கர்த்தர் மகிமையான காரியங்களை உனக்காக வச்சிருப்பாரு. ஹல்லேலூயா. அப்போ மறுபடியும் அன்றைக்கு ஃபுல்லா அதே நினைவு யாருக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது? கவனிச்சிங்களா? அதே நினைவு நகோமிக்குள்ள. ஏன் அங்கிருந்து இங்க வந்தோம்? ஏன் இவர் போவாசுடைய நிலத்துக்கு போறா? கர்த்தர் ஏதோ ஒரு முகாந்தரத்தை வச்சிருக்கிறார், ஏதோ ஒரு முகாந்தரத்தை வைத்திருக்கிறார். மறுபடியும் ரூத்துக்கிட்ட கொஞ்சம் தயக்கத்தோட போறாங்க, கொஞ்சம் தயக்கத்தோட போறாங்க. நகோமி போய் பார்த்துட்டு ரூத்துக்கிட்ட சொல்றாங்க. நகோமிக்கு கிட்டத்தட்ட இருக்கும் வயசு 7 வயசு இருக்கும். ரூத்து சின்ன பிள்ளை. கவனிக்கிறீங்களா? ரூத்து 10 வருஷம் ஆகியும் குழந்தையும் இல்லை. கையை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. 10 வருடம் ஆகியும் ரூத்துக்கு குழந்தையும் இல்லை. அவள் ஒரு சின்ன பிள்ளையாக தான் இருந்தாள். நகோமி பக்கத்தில் போய் இருந்துட்டு, நான் சொல்கிறது ஒன்று கேட்பியா? சொல்லுங்க அத்தை, நான் கேட்குறேன். அப்போ நகோமி சொல்கிறா, இன்றைக்கு ராத்திரி நீ போவாசுடைய நிலத்திற்கு நீ போக வேண்டும். போய் போவாஸ் படுத்திருக்கும் பொழுது அவர் மேல் இருக்கிற வஸ்திரத்தை எடுத்து உன் தலைக்கு மேலே நீ அவருடைய பாதத்தில் நீ போட்டு நீ அமர்ந்து இருக்க வேண்டும். சொன்னோன்ன ரூத் ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசவே இல்லை. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அது எதற்கு அடையாளம் என்று சொன்னால், தன்னை திருமணம் பண்ணி கொள்ளுங்கள், நான் இன்றிலிருந்து உமக்கு அடிமை என்பதற்கு அடையாளமாக அது சொல்லப்படுகிறது. அப்போ இவள் எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் ரூத் என்ன பண்ணுகிறா? புறப்பட்டு போகிற. அதே போல் ராத்திரி அந்த நீங்கள் புஸ்தகத்தை வாசித்து பார்த்தா உங்களுக்கு புரியும் அழகான காரியங்கள். அப்போ புறப்பட்டு போகிறார். போவாஸ் கட்டில் அந்த பயிர்களை சேகரித்திருக்க தானியம் வைத்திருக்கிற கிடங்கு அருகாமையில் அவர் படுத்து நித்திரை பண்ணி கொண்டு இருக்கிறார். அந்த ராத்திரி நேரம் ரூத்து கடந்து போகிறார். போவாசுடைய போர்வை எடுத்து தன் தலைக்கு மேலே போர்த்தி கொண்டு அவள் நித்திரை பண்ணும்போது திடீர்னு சொல்லி தூக்கத்தில் போவாஸ் எழுந்திருந்து பார்த்தா தன்னுடைய போர்வை இப்போ யார் மேலே இருக்குது?
ரூத்தின் மீது. ஆமென். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ கர்த்தர் ஒன்றை பார்த்து சொல்லுகிறா, அவருடைய மகிமையின் போர்வை இன்னைக்கு உன் மேல இறங்கி வருகிறது. இந்த இடத்துல உன்னை மனவாட்டியா கர்த்தர் பார்க்கிறாரு. என் அருமையான சகோதரனே, என் அருமையான சகோதரி, தேவனுடைய பிதாவினுடைய மகிமை, குமாரனுடைய மகிமையை நான் ஆமென் உணர்கிற அவருடைய பிரசன்னத்தை உன் மேல ஒரு போர்வையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. போவாஸ் பார்த்த உடனே அவருக்கு புரிஞ்சு போச்சு, யார் இது என்று சொல்லி பார்த்த உடனே ரூத். உடனே போவாஸ் சொல்லுகிறாரு, இதுவரையில் நான் உன் உத்தமத்தை நான் பார்த்ததை விட இப்பொழுது உன்னுடைய உத்தமத்தை நான் அதிகமாய் நான் பார்க்கிறேன். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏன் அது வாசித்து பாருங்க, நல்லா இருக்கும். அவர் போவாஸ் சொல்லுகிறார், நீ இந்த வயதிலையும் ஒரு இளையவனை தேடி போகாமல் ஒரு வயதானவனை தேடி வந்தா. இப்ப நல்லா விளங்கி கொள்ளுங்க. நகோமி தயங்கி ரூத்துக்கிட்ட போய் சொல்றா, நீ போவாசனுடைய இடத்துக்கு போய் அவருடைய போர்வை எடுத்துக்கொள்ளா. ஏன்னா போவாஸ் ஒரு 25 வயசாலோ 30 வயசான ஆளோ கிடையாது. அவர் வயது முதிர்ந்தவர். கவனிக்கிறீங்களா? வயது முதிர்ந்தவர். அப்ப போவாசும் பார்க்கிறாரு, நீ இளம் வயதுள்ளவர்களை தேடி போகாமல் உன்னுடைய மாமியாருடைய வார்த்தைக்கு இணங்கி நீ என்னை தேடி வந்தபடியினால், உடனே அவர் வாங்கிக்கல. அவர் ஒன்று சொல்கிறாரு, என்னுடைய இனத்திலேயே நான் வேறொரு சகோதரனை உனக்காய் நான் பார்த்து கொடுப்பேன். எஸ், எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள்? அல்லேலூயா. போவாஸ் ஒரு நீதிமானாய் இருந்தார். ஆமென். இந்த அபிஷேகம் உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வரணும். நல்ல கையை தட்டி ஆண்டோடைய மகிமையை பெற்றுக்கோ. ரிபா நகபாலா ரமா. இந்த காலம் பொல்லாத காலம், இந்த காலம் உன்னை வஞ்சிக்கிற காலம். ஓ, போவாசுடைய அபிஷேகம் எனக்குள்ள வேணும்னு சொல்லி கேளுங்களேன். ஆமென். போவாஸ் தனக்கு அடிமையானவள் வந்தால் என்று சொல்ல எண்ணாமல் அவர் சொல்லுகிறாரு, என் இனத்தார்ல உண்டு, நான் உனக்கு நான் என்ன பண்ணி தரேன், நான் செய்து கொடுக்கிறேன்னு சொல்லி ரூத்தை அனுப்பி, யாரும் பார்ப்பதற்கு முன்பதாக நீ என்ன பண்ணிரு, இங்கிருந்து நீ போயிரு, உனக்கு ஒரு கெட்ட பெயர் வாங்குவதற்கு நான் இடம் கொடுக்கவே மாட்டேன். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். இப்போ இவ போகிறா, போய் நகோமி கிட்ட போய் சொல்றாங்க, இப்படிலாம் நடந்தது, இப்படியெல்லாம் நடந்தது. உடனே நகோமி சொல்லுகிற காரியம், இந்த காரியம் எப்படியாய் போய் முடியுமோ, நல்லா கவனிங்க, இந்த காரியம் எப்படி போய் முடியுமோ. அவன் நகோமி நினைக்கிறா, என்ன நம்ம ஒரு பிளான் போட்டு அனுப்புனா இங்க வேற என்னமோ ஒரு பிளான் நடக்குது, இந்த காரியம் எப்படியாய் போய் முடியுமோ. இன்னைக்கு கர்த்தர் உன்னோட தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். சில காரியத்துல நீங்க நினைக்கிறீங்க போற போக்கு சரியில்லை, இது எங்க போய், இது எப்படியாய் போய் முடியுமோ. இன்னைக்கு கத்தச்சோ, எத்தனை பேர் எப்படியாய் போய் முடியுமோன்னு யாருக்கிட்ட கதை விட்டு இருந்தாலும் சரி, இல்ல உன் மனசுக்குள்ள நீ நினைச்சிருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறா, அது ஆசீர்வாதமாய் முடிய போகிறது. ஓ, நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நகோமியினுடைய நம்பிக்கை வீண் போகல. ஆமென். அவன் நினைச்சா ஒரு திட்டம், ஒரு வாசல் திறக்குது, அந்த திட்டத்துக்கு நேரம் நடத்துறாங்க, எல்லாம் போது. ஆனா கொஞ்சம் ரூட் மாறி வந்த உடனே நகமிச்சா, இது என்னவாய் போய் முடியுமோ. அப்போ ஆண்டவர் ரூத்தினுடைய அந்த ராத்திரி நேரத்துல அவளை வெறுமையை அனுப்பியிருக்கான. போவா சொல்லுகிறாரு, இதோ நான் மறுபடியும் உனக்கு கோதுமை மணிகளை நான் தருகிறேன் என்று சொல்லி 6 படி மரக்கால் கோதுமை என்று சொன்னால் 120 படி அளவுள்ள தானியத்தை கொடுத்து அனுப்புறாரு. எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. போகும்பொழுது அவளுக்கு கிடைச்சது 20 படி தானியம் தான். ஆனா மறுபடி அவள் போகும் பொழுது 120 படி தானியம் அவளால் சுமத்த முடியாத அளவுக்கு ஆமென் போவாஸ் அவள் மேல சுமத்தி அனுப்புகிறார். கையை உயர்த்தி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருக்காக நீ ஓடும் பொழுது, நீ ஆண்டவருடைய சமூகத்தில் நீ காத்திருக்கும் பொழுது, இது எப்படி நடக்க ஆண்டவர், எனக்கு இதுல ஒரு முடிவு கிடைக்காதா நீ என்று சொல்லி சில காரியத்துக்காக நீ காத்து கொண்டு இருக்கிறியா? இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் காத்திருப்பின் நாட்களில அந்த இடைப்பட்ட நேரத்துல நீ செய்யக்கூடிய கிரியைகள் ஒன்று இருக்கு பார். கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிச்சா வரலங்கும். ஆமென். நீ ஒரு காரியத்துக்காக காத்திருக்கிற, எனக்கு இதுல ஒரு முடிவு வரணும் என்று சொல்லி அந்த முடிவுக்கும் உன் காத்திருப்புக்கும் நடுவுல நீ செய்யக்கூடிய சில கிரியைகள் ஒன்று இருக்குது. அந்த கிரியைகள் செம்மையானவைகளா இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் உன் மடி நிறைய மகிமையான ஆசீர்வாதங்களை தருவாரு இந்த 11வது மாதத்துல. அல்லேலூயா. அப்போ இவ
கர்த்தருக்காக தேவனுக்கு அந்த நகோமி சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன் மடியை விரிக்கும் பொழுது, தன் போர்வையை எடுத்துக்கொள்ளும் பொழுது போவாஸ் சொல்கிறாரு, உன் மடி நிறைய நான் ஆசீர்வாதங்களை என்ன பண்ணுகிறேன், நான் கொடுக்குறேன். இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு வரணும்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா, எனக்கு இதில் எப்படியா ஒரு ஜெயம் கிடைக்கணும், எனக்கு ஒரு காரியத்தில் எனக்கு இதுக்கு நடக்கணும் என்று சொல்லிட்டு இருக்கிறீங்களா, அப்போ நீ இந்த நேரத்தில் காத்திருப்பாய் என்று சொன்னால் உன் கிரியைகள் மிக மிக கவனமாக இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. சிலருடைய நாட்கள்லாம் வெறுமையாய் போய்கிட்டு இருக்குது, சிலருடைய காலங்கள்லாம் வெறுமையாய் கழிந்து கொண்டு. காரணம் என்ன? கர்த்தர் இது உனக்கு ஒரு டைமை வச்சிருக்கிறார். உன்னை பரிசோதிச்சு பார்க்கிற ஒரு நேரம், உன்னை சோதித்து பார்க்கக்கூடிய நேரம். இந்த சோதனையின் நேரத்தில் உன் கிரியைகள் மிக மிக செம்மையுள்ளவைகளாக இருக்கணும். ஆமென். எக்ஸாம் ஹால்குள்ளே போய் நம்ம உட்காருதோம், வரக்கூடிய மாதம் 2வது சனிக்கிழமை நமக்கு இந்த இடம் எக்ஸாம் ஹாலாக மாறும். ஆமென். உட்காரும்போது நீங்கள் பறக்க பார்த்து ஏவா பியா சியா டியா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தால் என்ன நடக்கும்? உங்களுக்குன்னு ஆஃபீஸ் ரூம் தனியாக காத்துட்டு இருக்கோம். கவனிக்கிறீங்களா? உங்களுக்குன்னு ஆஃபீஸ் ரூம். நாங்கள் எக்ஸாம்லாம் போகும்போது அப்படி தான், அப்படியே நமக்கு தான் படிக்கிறதே கிடையாது. அங்கிட்டு அந்த அவன் சும்மா மூக்க சொன்னா நான் உடனே பி, அவன் எதுக்கோ வாய் சொரிஞ்சிக்கிட்டு இருப்பான், மூக்க சொரிஞ்சிக்கிட்டு இருப்பான். நம்ம படித்தாதான் விளங்குமே. நம்ம அவன் சொரிஞ்சிட்டானா சரி அப்போ பி, அவன் தலையை சொரிஞ்சிட்டா சரி ஏ, இப்படி போட்டு விளங்காம. கவனிக்கிறீங்களா? ஆமென். அப்போ நம்ம கிரியைகள் மிக மிக எப்படி இருக்கணும்? இன்னைக்கு ஆண்டவர் உன்னோட பார்த்து சொல்கிறார், சிலருடைய காத்திருப்பு முடிவடைய போகிறது. கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. உன்னுடைய காத்திருப்பு ஒரு முடிகிற ஸ்டேஜுக்கு வந்து, இதெல்லாம் சும்மா பாயிண்ட் கிடையாது, இதெல்லாம் உன் வாழ்க்கையில கர்த்தர் பேசக்கூடிய. உன் வாழ்க்கையில் நீங்க எத்தனை பேர் காத்திருக்கிறியோ, எத்தனை பேர் முடிவு வரணும்னு நினைக்கிறீங்களா தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறா, உன் வாழ்க்கையில உன் காத்திருப்புக்கு, உன்னுடைய ஒரு காரியத்துக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. இந்த நேரத்தில் நீ யோபுவை போல ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, யோபுவுக்கு பிரச்சனை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, யோபு உன் சிநேகிதனுக்காக நீ என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு. நானே ஒரு முடிவுக்காக காத்திருக்கிறேன், இவர் இன்னொருத்தருக்காண்டி ஜெபம் பண்ண சொல்றாருன்னு சொல்லிட்டு உட்காரல. தன் நண்பர்களுக்காக அவர் ஜெபிக்கிறதுக்கு அவர் ஜாக்கிரதையா இருக்கும் பொழுது கர்த்தர் அவருக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணி தந்தார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு உனக்காக ஒரு முடிவு வர ஆயத்தமா இருக்கிறது. உன்னுடைய காத்திருப்பினுடைய நாட்கள் முடிவடைய போகுது. இன்னொருத்தரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் காத்திருப்பு நாட்கள் இன்னும் கொஞ்ச நாட்கள் முடிவடைய போகிறது. ஆமென். இங்க 3 தரப்பினர் பட்ட பிள்ளைகள் நீங்க இருக்கலாம். யாருக்கோ அவங்களுக்கு வார்த்தை. ஆமென்.